அதாவது இந்த மெட்ராஸு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் வரக்கூடிய மாடுகள் அங்கே பால் எடுத்து வரக்கூடிய நபர்கள் பற்றின ஒரு காணொளி நம்ம மாநகராட்சி அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஐயா இப்போ ஒரு விஷயம் போட்டிருக்காரு. இதை நாங்கள் ரொம்ப நாளாக இது பிரபஞ்சத்திட்ட நாங்கள் அந்த மனு கொடுத்துட்டு வரோம். அதாவது பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு அந்த பசும்பால் எடுத்துகிட்டு வரக்கூடிய நபர்களுடைய மாடுகள் ஆரோக்கியமாக இருக்குதா, இதை அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய நபர்கள் இதை ஒழுங்காக இதை போய் மாதத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் அந்த மாடு சுகாதாரமாக இருக்குதா, ஆரோக்கியமாக இருக்குதா, நோய் நொடியோடு இருக்குதா அப்படின்றது ரெண்டாவது அந்த வீட்டில் அந்த மாடு வளர்க்கக்கூடிய நபர்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்களா அப்படின்றது இது நாங்கள் ரொம்ப நாளாக இது பிரபஞ்சத்திட்ட மனு கொடுத்துருந்தோம். அது இப்போ தான் அது இப்போது ராதாகிருஷ்ணன் ஐயா இப்போ அதை வைரலாக பரவிட்டுருக்கு. ரொம்ப நல்லது, சந்தோஷம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மக்களுக்கு முடிந்த அளவு அரசு துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மக்களுக்கு உண்மையாகவும், மக்களின் வரி பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழும் நீங்கள் மக்களுக்காக மக்களின் வாழ்வு நலன்களை எண்ணி அவர்களுக்காக நாம் உண்மையாக பாடுபடுகின்றோம், அவர்களின் வரி பணத்தில்தான் நமது வாழ்க்கை செயல்படுகின்றது என்பது ஒவ்வொரு அரசு துறையை சார்ந்த நபர்கள் இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் செயல்பட வேண்டும் என்று இந்த காணொளி மூலம், இந்த வீடியோத்து மூலம் நாங்கள் பதிவில் வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.